ஹலோ காய்ஸ், அஸ்லாம் வலைக்கம். ரீசனாக என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நானும் மஸ்கெட்டில் இருக்கேன், மீட் பண்ணலாமான்னு சொன்னால் சரி ஓகே மீட் பண்ணலாம் சொல்லிட்டு அவளை மீட் பண்ணதுக்கு பிளான் பண்ணுற ஒவ்வொரு டைமும் கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. எஸ்டர்டே திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னால் நானே நிஸ்வாவில் தான் இருக்கேன், இப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொன்னால் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி கிடந்த என் ஹஸ்பண்டை அடிச்சு எழுப்பி மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி மட்டன் சிக்கன்லாம் வாங்கியாச்சு. ஆஃப்டர்நூன் தான் வரேன்னு சொல்லியிருந்தாலும் சரி ஓகே லஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அப்புறமா ரைத்தா, பாப்படம், ஸ்வீட் எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு கேசரியும் பண்ணிட்டேன். எல்லாமே தடபுடலாக ரெடி பண்ணியாச்சு. பட் அவளை காணும். ஃபோன் பண்ணி கேட்டேன், பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கேன்னு சொன்னால் சரி ஓகே வான்னு சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் மேலே நான் வந்துட்டு மீட் பண்ணிட்டு ஆகிட்டு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருந்துச்சா, எல்லாமே ஸ்டோரி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் பொண்ணு வந்துட்டு நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுவாள். என்கிட்ட சொன்னால் ஆண்டி நான் உங்களுக்கு வேண்டி வந்துட்டு டான்ஸ் ஆடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூலில் 1.5 இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் ஆடினதான் அவள் கொஞ்சம் நேரமாக ஆடி காமிச்சிட்டு இருந்தா. சரி ஓகே எல்லாருமே வந்துட்டு கேப்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக வீட்டு போடிய டைம் ரொம்ப சோகமாக கிளம்பி போயாச்சு.